Cebu Hostel. You tell me your name? Matilda. Matilda. மெகலன்ஸ் கிராஸ் அப்படின்னு ஒரு சர்ச் இருக்கு. வண்டி வந்துட்டான். அவனும் நாயின்னு எடுத்தா பைரவர்ன்றோம். இந்தியாவோட அந்த உலகம் சுற்று வாலிபன் மெகலன் இங்கே வரும்போது பாருங்க எல்லாம் மெழுகுவர்த்தி போட்டிருக்காங்க உள்ள. சரி வீடியோலாம் எடுத்துக்கல, இப்போ எல்லாமே மெழுகுவர்த்தி. இப்போதான் இதுக்குள்ளதான் நம்ம இப்போ என்ட்ரா போகிறோம். கண்ணாடியில் இருக்கனால பியூட்டிஃபுல் டிஸ்பிளே ஆஃப் ப்ராடக்ட்ஸ். மெஷின்ஸ், ஹார்ட்வேர்ஸ். Do you know Susmita Sen? செப்பு ஹாஸ்டல். காலையில் ஏர்லி மார்னிங் 5 o'clock செப்புல இங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். காஃபி வந்து பவுடர் வச்சுருக்காங்க, ஃப்ரீ தான், காஃபி சாப்பிட்டுக்கலாம். அவங்க வீட்லேயே ஒரு சின்ன பகுதியை கீழ்ப்பகுதியை ஹாஸ்டல் ஆக்கி வச்சுருக்காங்க. யாரோ வெக்கேட் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு உட்காந்துட்டேன். ரொம்ப அமைதியான ஏரியா. ஷீ இஸ் அ ஸ்டூடெண்ட் from France. She's getting ready. You tell me your name? Matilda. Matilda is going to her class. She's Maritime School. Maritime School. She's also staying in this hostel. Okay, have a nice day. Enjoy. I'm leaving by 2 o'clock. Yeah, I will safe travel. Yeah, thank you very much. Enjoy Manila. Yeah, thank you. இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது ஹாஸ்டலில். இங்கே உட்காந்துக்கலாம், உட்கார்றதுக்கு இடம் இருக்குது, தண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு டைனிங் ஏரியா. எல்லாம் 700 ரூபாய்க்கு இவ்வளோ கிடைக்குதுன்னா அப்புறம் என்ன. அங்காஸ்க்காக வெயிட்டிங்கு. 2-வீலர் பைக் வந்தோடனே போக வேண்டியதுதான். பக்கத்தில் மெகலன்ஸ் கிராஸ் அப்படின்னு ஒரு சர்ச் இருக்குது. உலகத்தை முத சுற்றி வந்தவர் ஸ்பெயின் ராஜா கிட்டேருந்து 5 கப்பலை வாங்கிட்டு டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு அமெரிக்கா வழியாக போய் அவர் இந்தோனேஷியாவை கண்டுபிடிக்கிறேன்னு கிளம்பி போனவர் சிபுவுக்கு வந்திருக்காரு. சிபு வரும்போது இங்கே இயற்கையை வழிபடக்கூடிய மக்கள் இருந்திருக்காங்க. இங்கே உள்ள ராஜாவை இந்த வண்டி வந்துட்டான். அவனோட தான் போகிறோம். ஏறி போக மாட்டாங்க. அதெல்லாம் வந்து அந்த போர்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க பெரும்பாலும். 34 லட்சம் பாப்புலேஷன். அந்த மெகலன் கிராஸ் வந்து 3 கிலோமீட்டரு ரூம்லேருந்து. 61 பெசோன்னா 1.5 மடங்கு வச்சுக்கிட்டா 90 ரூபா. 3 கிலோமீட்டரு. இதே டாக்ஸியில் போனோம்னா அது ஒரு 300 ரூபா ஆயிடும். போகிறோம். நம்ம பண்ணுற கதைகளை தான் பண்ணுறானுங்க எல்லா இடத்துலையும். இங்கே வந்து இந்த மாதிரி ஷேர்டு வெஹிக்கிள் இருக்குது. இது ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். அந்த அன்றைக்கி இதில் இந்த வண்டியெல்லாம் ஷேர்டு வெஹிக்கிள் தான். இனிமேல் ஷேர்டு வெஹிக்கிள் இருக்குது, டாக்ஸி இருக்குது, 2-வீலர் டாக்ஸி இருக்குது. ஸோ நம்மளுடைய சாய்ஸ் எப்பயுமே 2-வீலர் டாக்ஸியாக தான் இருக்குது. ரொம்ப அவங்களோட டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டெஸ்டினேஷன் வந்து மேப்லேயே நம்ம போட்டுடுறோம். அதனால் அவர் லாங்குவேஜ் எது மெகலன் கிராஸ் சொல்லுவாங்க. மெகலன் இங்கே வரும்போது ராஜா ஹியூமோபான், அவர் பேர் ராஜா ஹியூமோபான். ராஜான்ற வார்த்தை அவரோட அடைமொழியாகவே இருந்திருக்கு. இயற்கையை வழிபடக்கூடியவங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம எல்லாமே இயற்கையை தானே வழிபடுறோம். நதின்னு எடுத்தா கங்கா, சரஸ்வதி, யமுனா. நாயின்னு எடுத்தா பைரவர்ன்றோம். மாடு எடுத்தா நந்தின்றோம். சிங்கத்தை நரசிம்மர்ன்றோம். பாம்பை நாகான்றோம். ஸோ நம்ம எல்லாமே இயற்கையை வழிபட்டவங்க இந்துக்கள் தான். இயற்கையை வழிபட்டவங்க இருந்திருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. புத்த மதம் இல்லை அந்த டயத்தில், இங்கே இல்லை, புத்த மதம் இல்லை. இந்தியாவோட ட்ரேட் இருந்திருக்கு. இவருக்கு அரசியல் காரணங்களுக்காக அந்த உலகம் சுற்று வாலிபன் மெகலன் இங்கே வரும்போது அவருடைய படைபலத்தால் அவர்களோட ஈர்க்கப்பட்டு முதல் கிறிஸ்டியானிட்டி பிலிப்பைன்ஸில் உருவாகிறதுக்கு காரணமான உலகம் சுற்றும் வாலிபன் இங்கே வந்திருக்காரு மெகல்லன். நம்மளுக்கு தான் அவர் வச்ச பாருங்கள் எல்லாம் மெழுகுவர்த்தி போட்டிருக்காங்க உள்ள.
அவர் வச்ச மெகல்லன்ஸ் கிராஸ் நான் உள்ள விட்டு தான் எடுத்தேன். போட்டிருக்கா மெகல்லன்ஸ் கிராஸ். இந்த கிராஸ் வச்சது மெகல்லன் 1521 வந்த வருஷம் அதுலேயே போட்டிருக்கு. என்னைக்கு தேதிக்கு இந்த சர்ச்சில் இதை வச்சிருக்காருன்ற டேட் வரைக்கும் இருக்கு. ஏப்ரல் 21, 1521. த கிராஸ் ஆஃப் டிண்டோல்டா வுட்டு. இதை இப்போ இந்த மாதிரி கூண்டு மாதிரி வச்சுருக்காங்க. எதனாலன்னா அந்த காலத்தில் இதுலேருந்து லைட்டாக கொஞ்சம் சிப்புகளை பிச்சுட்டு இந்த மாதிரி கிராஸ்லேருந்து சிப்பை எடுத்துட்டு வீடுகளில் கொண்டு போய் வச்சா அவங்களுக்கு எல்லா நற்பலனும் ஏற்படும். லைட்டாக பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் சின்னதாக இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா டூரிஸ்டுகள் இங்கே நிறைய டூரிஸ்டுகள் வர்றாங்க பிரார்த்தனை பண்ணுறதுக்கு. இந்த பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. சரி, நம்மளும் சாமி கும்பிட்டுருவோம். மெழுகுபத்தி ஃப்ரீ தான். அப்படி எடுத்து நான் ஏற்றி வச்சுட்டேன். அதை எடுத்துக்கல, வீடியோலாம் எடுத்துக்கல. இப்போ எல்லாமே மெழுகுபத்தி. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மனசில் ஒரு வேண்டுதலை ஏற்படுத்திக்கிட்டு நான் கூட வேண்டிக்கிட்டேன். நாங்களும் எடுக்க வேண்டாம். சாமி கும்பிடும்போது ஒருத்தர் ஒரு உணர்ச்சிகளோடு இருப்பாங்க. அதை ஃபோட்டோவாக எடுக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மெழுகுபத்தி சிந்துறத உடனே அதை அங்கே க்ளீன் பண்ணுறாங்க. பசிலிக்கா டெல் சென்டோனியா. இப்போ தான் இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ என்ட்ராக போகிறோம். இன்டீரியல் பாக்ஸ் வச்சுருக்காங்க. பம்மிசா ட்ராப் பாக்ஸ். பெட்டிஷன், தேங்க்ஸ் கிவிங் பெட்டிஷன். ஜோஸ் சனாப் சான் ஜோஸ்னு வச்சுருக்காங்க. கிறிஸ்தவ நண்பர்களுக்கு இதுக்கு மேலே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சவுண்டெல்லாம் கொடுத்துருக்கோம். பயங்கர சாண்டியர்ஸ். இந்த மாதிரி ஒரு சர்ச் நம்ம ஆளுகள்லாம் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. பெரிய பிரார்த்தனை கூடம். ரொம்ப அடக்கி தான் வாசிக்க வேண்டியது. சவுண்டே இருக்கக்கூடாது. மாஸ்க்லேருந்து வெளியில் என்ட்ரி வந்துட்டு நான் அனுமதி கேட்டு தான் எடுக்கலாமா கேட்டுட்டு தான் எடுக்கிறோம். முள் வீடாக இருக்குது. படுத்துருக்காரு. இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகுது கண்ணாடியில் இருக்கனால. எவ்வளோ பெருசுன்னா சொல்லி மாளாது. அவ்வளோ பெருசு. ஸ்டோர்ஸு வசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது ரோட்டு கடையாக பார்த்து சாப்பிட்டுட்டு அடுத்து ஃபோர்த்துக்கு போவோம். கன்வீனியன்ஸ். ஹார்ட்வேருக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். எல்லாமே அப்படியே ஷோரூம் மாதிரி வச்சுருக்காங்க. எக்ஸலண்ட். ஹார்ட்வேருக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு. கான்கிரீட் மிக்சர், ட்ரில்லிங் மிஷினு. அது என்னது? டிஸ்பிளேல வச்சு. அப்போ அவ்வளோ பேர். இது ஜென்செட் நினைக்கிறேன். எல்லாமே ஹார்ட்வேர் ஐட்டங்கள்ஸ். சரி, முக்கியமாக எதையாவது ஒன்று மாத்திரம் எடுப்போம். ட்ரில்லிங் மிஷினாக மாட்டி வச்சிருக்கான் பாரு. பூரா ட்ரில்லிங் மிஷினு. நார்மலாக நம்ம இந்தியாவில் இது பார்க்க முடியாது. கட்டிங் மிஷின், கட்டிங் டூல்.
டிஸ்பிளேல வச்சு பார்க்க முடியாது. இண்டஸ்ட்ரியல் விசிட் மாதிரி ஆயிடுச்சு நம்மளுடைய விசிட். சூப்பர். கோரிங் மிஷின் ரிப்பேர் பார்க்குறாரு. இங்கே இருக்கு. இதோட ப்ரைஸும் போட்டிருக்காங்க 4,66,000 pesos. பெருசு. இப்படி ரோவா இருக்கு. சரி, நம்ம எத்தனையோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பார்த்துருக்கோம். ஹார்ட்வேருக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டோர் நான் இதுவரையும் பார்த்ததே கிடையாது. எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. சர்ச்சை பார்த்தோம். சர்ச்சை பார்த்துட்டு வரந்தா கட்டர்ஸ் எக்ஸலண்ட் டைல்ஸும் வச்சிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா லேடர் இருக்கு. கடைக்குள்ளேயே வந்து ஹார்ட்வேர் அவுட்லெட்டில் அடுத்தடுத்த ஃப்ளோர் இருக்கு. போகிறோம், நம்ம இந்த ஃப்ளோரோட பார்த்து போகிறோம். ஃபயர் எக்ஸ்டிங்விஷருக்காக தனியாக ஒரு ஷெல்ஃபு. எக்ஸலண்ட். I never expected such a beautiful display of products. Normally I used to go to shopping centers. That is different. This one is entirely different. I can't find such an outlet in India. We specialize on machines. Yeah, machines, hardwares. Yeah. And escalator is inside your outlet. You don't expect escalators to be. Yeah, see, if it is a shopping mall, it's not an issue. Yes. For a hardware outlet, along with an escalator, yeah, it's We abnormal. can see there are all types of customers. Yeah, so, superb, excellent. Keep it up. Very Belmont. Remove your cap. She's preparing a sandwich, egg sandwich, and a banana. This is How many days you stay in the Philippines? She's asking Susmita Sen. Do you know Susmita Sen? Like you, I know.